मेल सेवल मपाड़ी कुप्पम क्षेत्र में स्थित श्री मदमन मंदिर के पुनर्निर्माण कार्य को पूरा करने के बावजूद मेहनताना नहीं मिलने का आरोप शिल्पकार मनोकरण ने लगाया। पुथगरम क्षेत्र के रहने वाले शिल्पकार मुनुसामी के पुत्र मनोकरण ने बताया कि 2 वर्ष पहले उन्हें मेल सेवल मपाड़ी कुप्पम के श्री मरियमन मंदिर के पुनर्निर्माण का ठेका मिला था। पुराने मंदिर को पूरी तरह गिराकर नया निर्माण करने के लिए 31 लाख का अनुबंध किया गया था। उन्होंने कहा कि शुरुआत में 50,000 एडवांस और बाद में कुल 8 लाख तक की राशि दी गई। उसके बाद कोई भुगतान नहीं किया गया। उन्होंने अपने निजी खर्चे से मंदिर के सभी मूर्तिकला और निर्माण कार्य पूरे कर दिए हैं। मनोकरण का कहना है कि काम पूरा होने के बाद भी भुगतान नहीं किया गया और जब उन्होंने पैसे की मांग की तो उन्हें पुलिस थाने तक बुलाकर दबाव और धमकियां दी गई। जोया बिनेजर की रिपोर्ट। என் பெயர் புத்தகரம் எம் மனோகரன். எங்க தந்தையினுடைய பெயர் முனுசாமி. தலைமுறையாக நாங்கள் கோவில் திருப்பணிக்கு தான் செய்து கொண்டு இருக்கிறோம். கட்டுமான பணி மட்டுமில்லை, கொத்து பணி அனைத்து வேலையும் இந்தியா முழுவதும் கட்டி இருக்கிறேன். பெங்களூர், மகாராஷ்டிரா, கேரளா, குஜராத் எல்லா இடமும் நாங்கள் போய் வேலை பார்க்கறது தான். நாங்கள் கொத்து பணி மட்டும், அதாவது சிற்பியினுடைய வேலை நாங்க எடுத்து வேலை செய்யறோம். அது இது வரைக்கும் ஒரு அதான் 2500 கோயிலுக்கு மேலதான் இருக்கும். சின்ன கோவில், பெரிய கோயில் எல்லா கோயிலும் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இங்க செஞ்சி ஒன்றியம் இல்ல, இங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல கூட நிறைய வேலை பார்த்திருக்கோம். எல்லா இடமும் எல்லா ஊர்லயும் நாங்க வேலை பார்த்திருக்கோம். எந்த கோவில நாங்கள் குறை விட்டதே கிடையாது. இப்போதைக்கு நாம் இந்த புகார் தெரிவிக்கிறது என்னன்னா, சேத்பட்டி போற லைனில் மேல் சவலாம்படி குப்பம் அந்த ஒரு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் அந்த பணிக்கு வேண்டி போகணும். வேலை பார்த்து கொண்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக. அது ஒரு 31 லட்சம் ரூபாய் உள்ள மதிப்பீடுக்கு எங்களுக்கு அதனுடைய வேலை அனைத்து வேலையும் செய்து கொடுத்து விட்டோம். நாங்க இப்போதைக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கோம். பாக்கி பணம் தரணும் எங்களுக்கு. அதனால கம்ப்ளீட் பணி முடிச்சிட்டோம். கொஞ்சம் சின்ன குறை வேலைகள் இருக்கு. அது என்னை விட நான் அந்த பொம்மை, அதாவது பொம்மை போடுறது 41 பொம்மை தான் நான் அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கேன். நான் போட்டுக்கிறது எக்ஸ்ட்ரா 40 பொம்மை போட்டு கொடுத்தேன். அதுக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. என்ன வாசகால் செட்டு போன வட்டம் கல்லு, அந்த கல்லு வேலைக்கும் காசு கொடுக்கல. என்னுடைய முதலீடு போட்டுதான் நான் கல்லை எடுத்துட்டு வந்து பணி தீர்த்துட்டேன். எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஒயிட் வாஷ் பிரேமரை போட்டு ஒயிட் வாஷ் கொடுத்து சார்ந்த சப்போர்ட்டிங் எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டேன். அனைத்து வேலையும் எங்கள் தான். சாப்பாடு நாங்களே தான் சமைச்சிக்கணும், நாங்களே தான் சாப்பிடணும். ஊருக்காரங்க யாரும் சாப்பாடுலாம் போடல. எல்லா வேலையும் எங்களுதே தான். கம்பி சென்ட்ரைங் எல்லாம் எங்கள் தான். ஜல்லி போறதுக்கு முதல் கொண்டோம் அனைத்து வேலை செஞ்சாங்க. இதனால இப்போ கோவில உங்களுக்கு வேற ஒருத்தவங்களை வச்சு வேலைக்கு முடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. கும்பாபிஷேகம் வைக்கிறேன். இது வரைக்கும் எங்களுக்கு பதில் சொல்லவே இல்லை. என்னுடைய வேலை முடிஞ்சு விட்டது. என்ன 2வது கூப்பிடணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்புறம் எங்கிட்ட வேலை பார்த்தவர் தரணின்றவர் வச்சு குறை வேலைகள் கொஞ்சம் வேலைகள். அது எனக்கு என்னுடைய அக்ரிமெண்ட்ல உள்ள வேலை இல்லை, அது எக்ஸ்ட்ரா வேலை தான். அவங்க என்ன கூப்பிடவே இல்லை. அவங்கள வச்சு வேலையை முடிச்சுட்டாங்க. கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு நான் பிரேமர் போட்டு எல்லா வேலையும் என்னுடைய வேலையை நான் பிரேமர் போட்டு கொடுக்கறது தான் பேச்சு ஒப்பந்தம். அதுல நான் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்து வந்துட்டேன். கலர் மட்டும் எங்களுக்கு இல்லை, பஞ்சவர்ண கலர் அடிக்கல. அதுக்கும் கூப்பிடல. என்ன 2வது குறை வேலைகளும் கூப்பிடல. அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. என்னுடைய சாமா மட்டபலம் பாண்டு எல்லாமே அங்கேதான் இருக்கு. என்னை கூப்பிட்டு கணக்கும் பார்க்கல. நான் நஷ்டம் சொல்லியிருக்கேன். அதனால அவங்க என்னை கூப்பிடவே இல்லை ஐயா. இதனால காவல்துறை 2 முறை எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல, அவுளூர்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்தாங்க. நான் போய் பேசிட்டு வந்தேன். நான் முடிச்சுட்டு 2வது அவங்க கூப்பிடவே இல்லை. நான் அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு போனேன். ஹைகோர்ட்டுக்கே போய் ஒரு வக்கீலிடம் சொல்லி அவரிடம் நான் நோட்டீஸ் ஆயிடுச்சேன். எதுக்கு கோர்ட்டுக்கு போனீங்க? இது மாதிரி எனக்கு சேர வேண்டிய பணம் வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி கொடுத்தேன். சொன்ன அவரு வக்கீல் ஹைகோர்ட்ல இருந்து 3 முறை 4 முறை அவங்க கோவில் நிர்வாகத்தை கூட அனுப்பிச்சு விட்டாங்க. லெட்டர் அனுப்பிச்சாங்க. அதுக்கும் பதில் சொல்லல. வழக்கு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. 2வது எதுவும் பதிலே கொடுக்கல எங்களுக்கு. கொடுக்காதனால நான் டிவியிடம் வந்திருக்கேன். எனக்கு உரிய அறநிலையத்துறை சேர்ந்துள்ள காவல்துறை அதிகாரிகளோ யாரோ எனக்கு நியாயம் வழங்குமாறு மிக தாழ்மையோட கேட்டுக்கிறேன்.